எங்களை நேசிக்கிறதான அருமையின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே இதோ உமது பாதத்தில் உம்மை தொழுது கொள்வதற்காக, உம்மை அன்பு செய்வதற்காக, உம்மை தரிசிப்பதற்காக, உம்மோடு உறவாடுவதற்காக, உம்முடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்வதற்காக இதோ உமது பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். உலகமெங்கும் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். புறப்பட்டு போய் பிசாசுகளை துரத்துங்கள், நோயாளிகளை குணமாக்குங்கள், தூதர் பாஷைகளை பேசுங்கள் என்று சூளுரைத்த அன்பு தெய்வமே, உம்முடைய வார்த்தை இந்த நாளில் உங்களில் வல்லமையாய் வெளிப்படுவதால் கேட்கிறவர்களை விடுதலை செய்யட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும், சுகமாக்கட்டும், குறைவுகளை நிறைவாக்கட்டும், தேவைகளை எல்லாம் சந்திக்கட்டும், அழுகையை சிரிப்பாக மாற்றட்டும், துக்கத்தை எல்லாம், துயரத்தை எல்லாம், வேதனையெல்லாம் சுகமுள்ளதாக மாற்றுவதாக. இயேசுவே, நீர் கல்வாரியிலே சிந்திய இரத்தம் வீண்போகவில்லை, நீர் பட்ட பாடுகள் வீண்போகவில்லை. உம்முடைய வலியினாலும் பாடுகளினாலும் நீர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கின்ற அந்த உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை இது இந்த நேரத்தில் நான் கட்டவிழ்கிறேன். எங்களை ஆளுகை செய்வதாக. உம்முடைய ஆளுகைக்குள்ளே உம்முடைய ராட்சியம் வரட்டும். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் இந்த பூமியிலும் செயல்படுவதாக. கேட்கிறவருடைய இதயங்களை திறந்தரலாம், அகக்கண்களை திறந்தரலாம். உம்முடைய வார்த்தைகள் வல்லமை வெளிப்படுவதாக. உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம், பேசும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் அன்று தன்னை ஒப்பு கொடுத்தது போல இதோ நாங்களும் உமக்கு எங்களை கையளிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கவனிப்போம். போன வாரத்திலே நாம் பார்த்தோம், ஆன்மீகம் எங்கே தொடங்குகிறது, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது எங்கே தொடங்க ஆரம்பிக்கிறது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ ஆன்மீகம் என்பது என்ன அப்படிங்கிறதே இன்றைக்கி என்ன செய்யலைன்னா மேக்சிமம் மக்களுக்கு தெரியலை. அவைக்குரிய வாழ்க்கை, கோயிலுக்கு போகிறது, ஜெபம் பண்ணுவது, பக்திக்குரிய காரியங்களிலே நாம் ஈடுபடுவது என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசியுங்கள், ரோமேயர்கள் திருமுகம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ரோமேயர் 12. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்க இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். போதும், இங்கே கவனிக்கிறோம். இங்கே பவுல் என்ன செய்கிறார்னா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன், உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்ற. உங்கள் உடலை உயிருள்ள பலியாக, பரிசுத்த பலியாக, தேவனுக்கு உகந்த பலியாக நீங்கள் இந்த உடலை என்ன செய்யுங்கன்னா ஒப்பு கொடுங்க. இதுதான் என்னதுன்னு சொன்னால் கடவுளுக்கு உகந்த ஆராதனை, இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்போ இந்த உடலை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் கடவுளுக்கு உகந்த பலியாக மாற்றுவது, அதுதான் தொழுகை, அதுதான் ஆராதனை. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இன்றைக்கி இந்த உடலை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம், இந்த உடலில் யார் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறா? கடவுளுடைய, அதான் கர்த்தர் ஆவியானவர். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியிலும் தொழுகை என்பதே அங்கே எதில் ஆரம்பிக்குன்னு சொன்னால் ஆவியில்
அவர் ஆவியாக இருக்கிறார். அதனால் நீங்கள் தொழுகிறது எப்படி தான் தொழணும்னா உங்கள் ஆவியில் தான் தொழ வேண்டும். ஆவியிலும் உண்மையிலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ அங்கே எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், அதான் சொல்கிறேன், வழிபாடு என்பது, ஆராதனை என்பது எங்கே? ஆவியில். இது அன்னை மரியாள் சொல்லும்போது, என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி இரட்சகராம் தேவனில் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. ஆவியிலே களி கூறுதல், ஆவியிலே கடவுளோடு சஞ்சரித்தல், ஆவியிலே கடவுளை என்ன செய்கிறது? தொழுது கொள்ளுதல். இப்படிப்பட்ட அந்த உன்னத அனுபவங்கள் இது ஒரு ஆன்மீகத்துக்குள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள என்ன செஞ்சிருக்குன்னா அடங்கி இருக்கிறது. இன்னும் 2வது வசனத்தில் சொல்லுவார், மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே, இந்த உலகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். உலகம்னா என்ன சொல்லுங்கள்? உலகம்னா என்ன? எல்லாரும் உலகம்னா வானம், பூமி, இப்படி கடல், ஆறு, குளம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உலகம்னு சொன்னாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், தன்மைகள், பண்புகள், பாவனைகள், நடை உடைகள், சொல் செயல்கள், சிந்தனைகள். இன்றைக்கி நம்மளும் என்ன செய்கிறோன்னா, அந்த ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் எப்படி இருக்கிறோன்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நெஞ்சு. நம்முடைய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய நடையை பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒத்த மாதிரி, நம்முடைய உடையை பார்த்தோம்னா உலகத்துக்கு ஒத்த மாதிரி. அவங்க கொடுத்துருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி தான் செய்யணும். அவங்க அந்த இது ஆடி கழிவுல ஆஃபரில் இதை போட்டிருக்கிறாங்க, இதை நம்ம என்ன செய்யணும்? அவன் எடுத்துட்டா அப்போ சின்ன தாய் நான் குறைஞ்சவளா, இப்போ நானும் போய் என்ன செய்யணும்? இப்போ பாருங்களேன், இன்றைக்கி என்ன ஐட்டம்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் அப்படியே என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால், அப்படியே அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவள் வீடு கட்டிட்டா நம்மளும் வீடு கட்டணும், அவள் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கல்யாணம் முடிக்கணும். அடுத்தாப்புல அவள் என்ன செஞ்சிட்டா? நகை எடுத்துட்டா நம்மளும் என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்கு தான் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொன்னால், அந்த ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்களும், ஆவிக்குரிய சபையில் நாங்கள் ஆராதிக்கிறோம்னு சொல்கிறவங்களும், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இதுக்கு பின்னால் நீ என்ன செய்யாத, ஓடாத. உன் மனசு என்ன செய்யணும்னா புதிதாகப்பட வேண்டும். பரலோகத்துக்குரிய காரியம், தேவனுக்கு ஏற்ற காரியங்களை, எது தேவனுக்கு பிடிக்கும், எது பிடிக்காது, எது அவருக்கு சந்தோஷத்தைப்படுத்தும், எது சந்தோஷத்தைப்படுத்தாது. இப்படி இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் சாத்தான், அந்த உலகம்னு சொல்லும்போது செல்லு, டிவி, சினிமா, கிரிக்கெட்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டான்ஸு, பாட்டு, கூத்து, டப்பா குத்து, மேளம், தாளம், வில்லு. இன்றைக்கி இந்த உலகத்தில் மனிதன் உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய கலைகள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள். இன்னும் சொல்லப்போனால் சமய வழிபாடுகள், சடங்குகள், சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம என்ன, இந்த உலகத்தில் உள்ளது தானே, இது எல்லோரும் பண்ணுறது தானே, நம்மளும் பண்ணுறோம் அப்படின்னு என்ன செஞ்சுருந்தோம்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயங்கள், அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். கைதட்டி நிச்சயம் நல்லா கிடையாது. எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, நானும் கோயிலுக்கு போகிறேன். எல்லாரும் ஜெபக்கூட்டத்துக்கு போகிறாங்க, நானும் ஜெபக்கூட்டத்துக்கு போகிறேன். எல்லாரும் ஆராதனைக்கு போகிறாங்க, நானும் ஆராதனைக்கு போகிறேன். போன வாரத்தில் ஏற்கனவே இந்த மெசேஜில் கொடுத்துருந்தேன். 3 நிலைகள். இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதனுடைய வழிபாட்டு முறைகளும் நடைமுறைகளும் எதில் இருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயங்கள்லே இருக்கிறது. சாமி கும்பிட்றது, சாமி ஆடுறது, ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தப்பா? நிறைய பேருக்குள்ள என்ன வரும்னு சொன்னால், இப்படி இதை கேட்கும்போது இது சரிதானே, ஆனால் பைபிளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயங்கள். இப்போ ஆவிக்குரிய விஷயம் என்ன? இந்த உடலை என்ன செய்யணும்? உயிருள்ள பலியாக, பரிசுத்த பலியாக நீங்கள் தேவனுக்கு என்ன செய்யணும்? அப்போ இந்த ஆட்டம், பாட்டு, கூத்து, மேளம், தாளம், வில்லு, இதெல்லாம் அங்கே என்ன இல்லை, அங்கே இடம் பெறாது. கர்த்தர் ஆவியானவர், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியிலே. அப்போ இங்கே இப்போ நடக்கிறது பூரா எதை சார்ந்தது? இந்த உலகத்தை சார்ந்தது, மாம்சத்தை சார்ந்தது, மனிதனுடைய அறிவை சார்ந்தது.
இது மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டது. அதனால தான் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அது மரண வழி. இது நித்தியத்துக்கு ஒரு வழி என்ன செய்யுது கிடையாது. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுகிறவர்கள் அடக்கமாக, ஒடுக்கமாக, அமைதியாக அவர் முன்னால் ஆசனத்தில் அமர்ந்து இந்த இருதயத்தை, ஆன்மாவை மேலே எழுப்பி ஆவியிலே தேவனை வழிபடுகிறதற்கு, தொழுது கொள்கிறதற்கு நாம் பயிற்சி பழகி கொள்ள வேண்டும். கைதட்டி செய்வோம். போன வாரத்தில் சொன்னேன், மகான்கள், நம்முடைய புனிதர்கள், பரிசுத்தவான்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டுட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து தன்னுடைய மனதை புதிதாக்கி கொண்டு மனம் திரும்பி இந்த உலகத்தினுடைய மாயையினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை விட்டு ஒதுங்கி விலகி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், கடவுளை முதல் ஆதி சபை எங்கே தொடங்குதுன்னு பாருங்கள். அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரம் 40வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை, இந்த மனித சமுதாயத்தை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார்? புத்தி சொன்னார். அவருடைய வார்த்தையை, இந்த அப்போஸ்தலருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்னைக்கு ஏறக்குறைய 3000 பேர் இந்த மார்க்கத்தோடு என்ன செய்யப்பட்டார்கள்? சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கைதட்டி நிஜவும் கீழே விட்டு வாசிப்போம். இங்கே நல்லா கவனிங்க. இங்கே தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போஸ்தலருடைய உபதேசம். இன்னைக்கு எங்கே உபதேசம் நடக்கு? உபதேசம் எந்த சபையில் நடக்கு? எந்த ஜெப கூட்டத்தில் நடக்கு உபதேசம்? உபதேசம்னா என்னன்னு தெரியுமா? உபதேசம்னா இன்னைக்கு என்னன்னே தெரியாமலே நீ செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், இன்னைக்கு சபைகளிலே, கோயில்களிலே, ஆலயங்களிலே உபதேசம் இல்லை. அப்போ என்ன இருக்குது? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் இருக்கிறது. கடவுள் வெறுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், சடங்காச்சாரங்கள், மத சடங்காச்சாரங்கள், ஒரு மத குருவனுடைய அந்த சடங்கு முறைகள், இதுதான் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கு. அப்போ கடவுளை வழிபடக்கூடிய முறை எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் அதான் சொன்ன இப்படி தனித்து அமர்ந்து ஆசனத்தில் உட்கார்ந்து கரங்களை விரித்து தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி இந்த இருதயத்தை மேலே எழுப்பி ஆவியிலே, அதான் அந்நிய பாஷையிலே, தூதர் பாஷையிலே, பரலோக பாஷையிலே, இப்படி ஆவியிலே தொழுது கொள்வதுங்கிறது நான் ஆவியிலும் பாடுவேன், மனதாலும். அப்போ அந்த 2 நிலைகளை அங்கே இனிஷியரார்னா குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் அங்கே இனிஷியன்னு சொன்னால், அந்த சபை இனிஷியன் வளரணும், சபை இனிஷியன் கூடணும். அன்றைக்கி இந்த ஆதி சபை என்ன செஞ்சுன்னா, இப்படி ஒவ்வொரு நாளும் வழக்கம் போல் அந்த ஜெப வேலையாகிய நேரத்தில் அவங்க கூடி வரும்போது ஆவியானவர் அவங்கள் மேல் பலமாக இறங்கி வந்தார். கைதிரிகளை பார்ப்போம், நல்லா கரங்களை. நீங்கள் அப்போஸ்தலர் பணி எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்களை ஆவியானவர் என்ன செஞ்சார்னா, புது புது அனுபவங்களை, புது புது வெளிப்பாடுகளை, தரிசனங்களை, பரலோக ராஜ்யத்தினுடைய மகத்துவத்தை, மகிமையை அவருக்கு வெளிப்படுத்தினார். அவர்கள் அந்த மனம் புதிதாகி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், மறுரூபமாகிட்டே இருந்தாங்க. வழிபாடு என்ன செய்யணும்? நம்மளை மறுரூபப்படுத்தணும். இந்த உலக விஷயங்கள்லேருந்து நம்மளை என்ன செய்யணும்? வேறு பிரிச்சுக்காரு. வெளியில் என்ன செய்யணும்? மேரிசிஸ் ஒரு விஷயத்தை காலையில் சொன்னாப்புல, நம்ம எதுவும் கேட்டால் வாயிலிருந்து ஒரு வார்த்தை என்ன செய்யாது? ஊமை மாதிரி நீ உட்காந்துக்கோ. ஆனால் மைக்கு மட்டும் கிடைச்சிட்டுனா மேடையில் வார்த்தை என்ன செஞ்சிட்ருக்கோம்? அடித்து கண்டது எல்லாத்தையும் என்ன செய்யுது. ஆனால் மற்ற நேரம் இவங்க எதுவும் பேசினா கூட என்ன செய்ய மாட்டேன். டீ வேணுமா? பதில் சொல்ல மாட்டேன். சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டா? பதில் சொல்ல மாட்டேன். வேறு எதையாவது கேட்டால் என்ன செய்ய மாட்டேன். ஒழுங்காக எல்லாத்துக்கும் கடுப்பு வரும்.
வாயில முத்தாக இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்க. நாங்கள் கிரிக்கியா ராணி சிஸ்டர்லாம் சில நேரம் திட்டிக்கிட்டே பாட்டில் போவோம். ஒரு கிரிக்கி என்ன செஞ்சிட்ருக்கேன், புலம்பிகிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இது வாட்டில் என்ன செய்ய முத்து உளுந்துரும்புழுக்க. நம்ம பேசுகிறது பிடிக்கலையோ, கேட்கறதுக்கு நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இல்லை. அதான் அந்த உலகத்துக்குரிய விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கலாம் ஒரு வார்த்தை பதில் சொல்லிட்டா என்ன முத்தா குறைஞ்சிருது, அதான் அவங்களுடைய கொஸ்டின். அப்படி தானே அண்டே ஆண்டு பாரு. ஆனால் இங்கே வார்த்தை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வார்த்தை இல்லை. நீ எம்டி ஆகணும். இந்த உலகத்துக்குரிய எந்த விஷயமும் எனக்குள்ள. ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. கைதிகளை பார்ப்போம். பேசலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். யோவான் 12:31. சீக்கிரம். இப்பொழுது இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட போகிறார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் நன்றி இட்டுக் கொள்வேன். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தான். நல்லா நீ கவனிக்கிறீங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. ஏன் இந்த சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஏன் இந்த மத வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஏன் சினிமா, நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகள், கிரிக்கெட்டு, மற்ற இந்த உலக பிரகாரமான இதுகளுக்கெல்லாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஏன் இதில் கவனம் வைக்காதீங்க. ஏன் இதில் உங்கள் மனதை அலைய விடாதீங்கன்னு சொன்னால், இதை கொண்டு தான் யார் ஆட்சி செஞ்சிட்ருக்கா? இந்த உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் அதிபதி யார்? சாத்தான். விழுந்து போன தேவ தூதுவன் சாத்தான்னு நம்ம என்ன செய்யணும். நீங்கள் நிறைய பேருக்கு சாத்தான்னு சொன்னால் என்ன செய்யும். அதனால தான் போன வாரத்தில் கூட சொன்னேன். இந்த ஜக்கி, அப்புறம் நம்ம இவர் விஷ்ணு, மகாவிஷ்ணு, அடுத்தாப்பில் நம்ம பேரில் வர மாட்டுக்கு நித்யானந்தா, இந்த குரூப்பெல்லாம் பிரபஞ்ச சக்தி. நல்லா நீங்கள் கவனிக்கணும். இதில் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல். அவங்க சொல்ல மற்றவங்க, நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியாது. கிறிஸ்தவங்களுக்கு இந்த உலக ஆசீர்வாதங்கள், இந்த மற்ற போதகர்கள் பாஸ்டுமாரெலாம் கொடுக்கக்கூடியது என்னென்னு சொன்னால் ஆசீர்வாதங்கள். வீடு பாஸ்டுமார்கள் எதுக்கு ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சர்ச்சு வேணும் ஆண்டவரே, ஒரு சபையை கட்டி எழுப்ப வேண்டும் ஆண்டவரே, அதுக்கு நீர் எப்படியாவது உதவி செய்யணும் ஆண்டவரே. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு வாகனம் இல்லை ஆண்டவரே, ஒரு வாகனம் வேண்டாம். இவன் என்ன செய்கிறான்னா, ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கும் வாகனத்துக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். சுவிசேஷ ஊழியம் செய்கிறதுக்கு எங்களுக்கு வண்டி வேணும், வண்டி வசதி வேணும். நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல சின்ன வீட்டில் உட்காந்துருக்கு, எங்களுக்கு அதில் என்ன செய்ய முடியல, விஸ்தாரமாக என்ன செய்ய முடியல, புழங்க முடியல, தங்க முடியல, எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு வீடு வேணும். அப்புறம் போக்குவரத்து சரியில்லை, இப்போ சின்ன டிவி ஸ்பீட்டி வச்சுருக்கோம், ஒரு பைக்கு கூட ஆண்டவரே. பைக்கு அப்புறம் பார்த்தா இல்லை, இப்போ எங்களுக்கு எல்லாம் பெருசாகிடுச்சு, கொஞ்சம் காரு வேணும். இன்றைக்கி இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தான் நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வேளாங்கண்ணி எடுத்துக்கோங்க, காமெடிக்கப்படி புளியங்குடி எடுத்துக்கோங்க. அங்கே என்னத்துக்காக போகிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போகிறாங்க. ஆவிக்குரிய ஆன்மீக மனம் புதிதாகும் போது மறுபவும் போது எதுக்கு போகிறோம்னு சொன்னால், உம்முடைய உன்னதங்களுக்குரிய ஆற்றல், அந்த அன்பு, அந்த சக்தி, அந்த வல்லமை, அந்த தோற்றம், அந்த தன்மை, அந்த பாவனைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம், இந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை ஞானஸ்நானத்தை பெற்றதுக்கப்புறம், அவங்க சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் போட்டு விட்டு, அன்றாடம் இறைவன் என்ன தருகிற, பசிச்சா சாப்பிடுவாங்க, தாகம் எடுத்தால் தண்ணி குடிப்பாங்க, அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் பரலோகம் கொடுத்து கொண்டு இருந்தது. கைதிகளை நல்லா கடற்கரை. அதனால் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம்னா, கொஞ்ச நாள் வாழப்போகிறோம். இந்த உலகத்தை சார்ந்து வாழாதே. அவன் என்னை சார்ந்திருக்கிறபடினால் அவனை நான் என்ன செய்வேன், விடுவிப்பேன். அவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் என்ன செய்வேன். அப்போது நம்ம வாழ்க்கை என்பது விவசாயம் கூட எடுத்துக்கிட்டால், வியாபாரம், பிஸ்னஸ் எல்லாமே என்னதுன்னு சொன்னால் இந்த உலகத்துக்குரிய பிரபஞ்சத்துக்குரிய ஒன்று தான். அப்போது இந்த விவசாயமே நம்ம எதுக்கு பண்ணணும்னு சொன்னால், நம்முடைய தேவைக்கு
நம்முடைய உணவுக்கு, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் தேடிட்டு மீதியெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும், இதுதான் இந்த சுவிசேஷம், இதுதான் உபதேசம். உபதேசம்னா என்ன? இந்த உலகத்துக்குள்ள ரொம்ப என்ன செஞ்சிடாத, இருக்கிறது போதும் என்கிற நிலையில், மனநிலையில் நீ நினைச்சி வாழு, சந்தோஷமாக வாழு. என்ன அதிக நேரம் அந்த அழியாத இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய, வீடு அழிஞ்சு போகும், காடு அழிஞ்சு போகும், பார்க்குறோம். மழை சரிவு, நிலநடுக்கம். போன வாரம் தென்காசியில் அந்த பேரலாவரம் மாட்டுக்கு மாஞ்சோலை எஸ்டேட்டு இந்த சைடு பூரா புளியற அந்த ஏரியா ஃபுல்லாக நிலநடுக்கம். 6 நிமிஷம் இருந்துச்சான். 4 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் இருந்துச்சான். கிடு எல்லாம் நெசிஞ்சான். சொல்லுங்கள், ஆட்டம். திருநெல்வேலியில் பயங்கரமான சத்தம், டம்முன்னு நெசிஞ்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன வரப்போதும், பெரிய நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி என்ன செய்ய போதான் எல்லாம் வரப்போகுதுங்கிறது என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் என்ன வரப்போகுது? இப்போ என்னன்னா, எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, உலகம் சீக்கிரம் என்ன செஞ்சிருமோ, அழிஞ்சிருமோ, அழியும் முழுக்க. கடவுள் சொன்ன வாக்கு என்ன செஞ்சிட்ருக்கு, நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதனால் இன்னைக்கு இதில் நம்ம என்னைக்கு அழிகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, கடவுளுடைய ராஜ்யத்தை என்ன செஞ்சுக்கணும், உன் கண் பார்வை இழந்து போகிறதுக்கு முன்னாடி, கை கால் செயலிழந்து போகிறதுக்கு முன்னாடி, உனக்கு நடக்க முடியாமல் போகிறதுக்கு முன்னாடி, பல்லு உழுகிறதுக்கு முன்னாடி, கூனி கிளவியாகிறதுக்கு முன்னாடி, கடவுளை, உன் சிருஷ்டிகரை, உன்னை படைத்தவரை நீ என்ன செய்து கொள், ஆதாயப்படுத்திக்கொள். கைதட்டி செய்வோம். சரி, இப்போ மற்ற விஷயங்களுக்கு வர்ற மத வழிபாடு நடத்தக்கூடிய இந்த உலகத்தினுடைய சடங்காச்சாரங்கள், மத வழிபாடுகள், தியான முறைகள் கூட இப்போ இவங்க நடத்தக்கூடியதெல்லாம் தியானம் தான். அருமையான டாபிக். மகா விஷ்ணு நடத்தக்கூடிய டாபிக் நல்ல சூப்பரான டாபிக். அதெல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னா குறை சொல்ல முடியாது. ஆனால் அவர் எதை பேஸ் பண்ணி பண்ணுறாரு, வாயில் வரக்கூடிய மூச்சுக்கு 300 தடவை வரக்கூடிய வார்த்தை பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச அருள், பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச ஆசீர்வாதம். இந்த பிரபஞ்சம்னா என்ன? படைப்பு, நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம். அப்போ படைச்சவரை இறைவன் பொதுவாக சொல்லியிருந்தாங்க. எந்த கடவுளையும் என்ன செய்யறது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? இதெல்லாம் யாரா சும்மா வந்துச்சா? இதை உண்டாக்கினவர் தான் யார்? கடவுள். இதை உண்டாக்கியவர் தான் ஆண்டவர். இதை உண்டாக்குறது தான் இறைவன். அப்போ நீ அவரை சொல்லு, அவர் பேரை குறிப்பிடாத, அவருடைய நாமத்தை அறிக்கையிடாத, உள்ளத்திலே விசுவாசித்து வாயிலே அவருடைய நாமத்தை அறிக்கை செய்கிறவர் ரட்சிக்கப்படுவார். அப்போது இதெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் பயங்கரமான பேச்சாளர், நல்ல பேச்சாளர் தான், நல்ல பாடகர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கிறிஸ்தவ பாடலாம் சூப்பராக பாடுறாங்க. ஐயோ, அந்த பொண்ணு பாடினா அவ்வளோ குரல் இனிமையாக இருக்குங்க. ஒருத்தர் பாடினார்னா, இல்லைங்க இதெல்லாம் என்னது மாமிஷம், இதெல்லாம் உலகம். எஸ்பி பாடுறாரு, சூப்பராக தான் கிறிஸ்தவ பாட்டெல்லாம் பாடுறாரு. அப்போ அவரை என்ன சாமிக்குரியவராக எடுத்துக்க முடியுமா? சொல்லுங்கள். கேரளா ஒரு சிங்கர் பாடகர் இருக்கிறாரு, நல்ல ஒரு பேர், சூப்பராக பாடுவார். கிறிஸ்தவ பாட்டு அத்தனை இணைச்சுவார்னா அவ்வளோ அருமையாக பாடுவார். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இதெல்லாம் என்னது, சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா, அந்த கடவுள் படைத்தவரிடத்திலிருந்து, இந்த அருள் வாழ்க்கையிலிருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டான்னா, இந்த பிரபஞ்சத்தின் தெய்வம் என்ன செஞ்சு. அதனால தான் எல்லாம் அந்த உலகம்னு சொல்லும்போது பாடல்கள், மியூசிக்கு, அப்புறம் வில்லு, மேளம், தாளம், ஆட்டம், பாட்டம். இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகளுக்கு என்ன வந்துட்டு ஆட்டம், பாட்டம், ட்ரம்ஸு, நல்ல கீபோர்டு, கித்தாரு, வீணை, இப்படி எல்லாம் வச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரே ஆவியில் துளக்கூடியவங்க இன்றைக்கி ஆட்டம் பாட்டத்தோடு இணைஞ்சிருக்கிறாங்க. கூத்தடிச்சு என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க. யார் ஆவியிலே நிறைந்து நீ பரவச நிலைக்குள்ளாகி, தாவீது ஆடினார்னா ஒரு பரவசத்துக்குள்ளாகி தன்னை மெய்மருந்து நிலைக்குள்ள இறைவனோடு ஒன்றிச்சிட்டாரு. அதனால் அவர் ஆடினார். நீ அப்படியே ஆடிட்டு இருக்க. அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா கற்றுக்க வேண்டியது. அதனால் இங்கே மனசு புதிதாகணும். இந்த மனம் உலக விஷயங்கள்லாம் இருக்குது. இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே பகையிலையும், வெறுப்புலையும், கசப்புலையும், கண்ணீரிலையும், கவலையிலையும், பயத்திலையும்லாம் இருக்குது. அப்போது இந்த உலகம்
என்று சொல்லும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே எதுன்னு சொன்னால் அந்த உலகம் சார்ந்த விஷயம். அதனால் இன்னைக்கு வழிபாட்டு கூட்டங்களுக்கு போகிற இடத்துலையும் நம்ம கவனிக்கணும், அங்கே இயேசுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா? இன்னைக்கு நமக்காக மறிச்சது யார்? யார் மறிச்சா? யார் ரத்தம் சிந்தினா? நம்மளை செல்வந்தராக்குறதுக்காக இந்த உலகத்தில் தரித்திர ஏழையாக வந்தது யார்? அப்போ இங்கே அவரை பிரஸ்தாவப்படுத்துகிறாங்களா? அவரை மகிமைப்படுத்துகிறாங்க. நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். கைதிருக்கிறேன் கருவத்தை விஷயம். அதனால எல்லாம் கோயில் தான். இந்து கோயில்களும் கோயில் தான், கிறிஸ்துவ ஆலயங்களும் கோயில் தான், மசூதியும் இதுதான் சொல்லுங்க, கோயில் தான். ஆனால் அங்கே யாரை வழிபடுறாங்க? எந்த வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது? அங்கே இறைவன் பிரசன்னராகிறாரா? அங்கு படைத்தவருக்குரிய வழிபாடு நடக்கிறதா? இதைத்தாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், ஆவிக்குரிய பிள்ளைகள் இதை கவனிக்கணும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிக்க பார்ப்போம். ஜீசஸ் யார் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் வாசிங்க. 1 யோவான் 2:15-16 வாசிங்க. 1 யோவான் 2:15-16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். நல்லா கவனிச்சுக்கணும். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும். இச்சை, ஆசை, இச்சை. இன்றைக்கி ஆசை இச்சையினால தான் இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ என்ன உண்டாகுன்னு சொன்னால், கடவுளை இந்த உலகத்தில் நீர் எப்படி வாழ்ந்தீரோ இதே போல் நான் வாழ வேண்டும். நானும் என் தந்தை ஒன்றாக இருக்கிறோம். நான் பேசவில்லை, என் தந்தை பேசுகிறார். நான் செய்யவில்லை, என் தந்தை செய்கிறார். அப்போது இந்த உலகத்தில் அவர் என்ன செய்யலைன்னா அன்பு கூறல. யார் என்னுடைய தாய் கேட்குறாரு. இதோ உங்களுடைய தாயும் சகோதரரும் வந்திருக்கிறாரு சொல்லும்போது சொல்கிறாரு, யார் என்னுடைய தாய்? என் பிதாவின் சித்தம் செய்கிற நீங்களே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரிகளும். கைதிகளும் நல்ல கடவுளை. நீ உலகத்தில் அவங்க நேர் ஆப்போசிட்டாக கடவுளுக்கு வேதத்துக்கு விரோதமாக கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவன் தான் என் அம்மாம்போம், இவர் தான் என் அப்பாம்போம், இவர் தான் என் தாத்தாம்போம். அங்கே தான் அவங்க அதான் உலகம்னா என்ன? தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, புருஷன், புள்ள, பொஞ்சாதி, சொத்து, வீடு, இதுதான் என்னது நம்மளுடைய. அப்போ உலகத்தில் உள்ளவங்களை என்ன செய்யாதீங்க. இதில் நீங்கள் அன்பு கூர்ந்துட்டீங்கன்னா பிதாவின் இடத்துல அன்பு இல்லாமல் போயிடும். இன்னொன்று வாசிங்க, மத்தேயு 16:26 வாசிங்க பார்ப்போம். இந்த உலகத்தை பற்றி எங்கள் வேதங்கள் நமக்கு என்ன சொல்லுதுங்க? மத்தேயு 16:26. சீக்கிரம். மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ உலகம் முழுசும் உனக்கு சொந்தமாக இருந்தாலும் இந்த ஜீவனுக்கு அது ஈடு செய்யாது, ஆக முடியாது. அப்போ இந்த ஜீவனை பாரப்பா. உனக்குள்ள ஆண்டவன் கொடுத்துருக்கிறான் ஒரு உயிர், உனக்குள்ள ஒரு ஆண்டவன் ஒரு ஆவியை கொடுத்துருக்கிறான். இதை பாரு. இதை நஷ்டப்படுத்திட்டேன்னா, இதை கெடுத்துட்டேன்னா, இந்த உலகத்தின் மேலே அன்பு வச்சு இந்த உலக வழிபாடு, சடங்காச்சாரங்கள், திருவிழா, சாமி கும்பிடுறது, சாமி ஆடுறது, இன்னும் ஆடல் பாடல்கள், வில்லு கச்சேரி, இப்படி நீ என்ன செஞ்சிட்டேன்னா இதில் நீ உன் வாழ்க்கையை பூரா நீ செலவழித்து வீணாக்கிட்டேன்னு சொன்னால் நீ என்ன ஆகிப்போம்? வாழ்க்கை உன் ஆன்மாவை நஷ்டப்படுத்திடுற. ஆன்மாங்கிறது என்னங்கிறத புரியணும். நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவையில் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் பெற்ற அன்பு நிறைந்த, அமைதி நிறைந்த, பொறுமை நிறைந்த, சகிப்புத்தன்மை நிறைந்த, தெய்வீக ஆற்றலும் குணங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை, ஒரு அனுபவத்தை என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் உன்னுடைய ஆன்மா என்று சொல்கிறது. கைதட்டி நிச்சயம் நல்லா கடமை.
அப்போ இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எதை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அன்பை வெளிப்படுத்தணும், நட்பை வெளிப்படுத்தணும், பாசத்தை வெளிப்படுத்தணும், இரக்கத்தை வெளிப்படுத்தணும், பொறுமையை வெளிப்படுத்தணும், சகிப்புத்தன்மை வெளிப்படுத்தணும். அப்போ இன்னைக்கு இறைவன் நம்மளை இந்த உலகத்தில் எதுக்கு படைச்சிருக்கிறான்னு சொன்னால், எதுக்கு இந்த மனு உருவம் எடுத்துக்கிறோம்னு சொன்னால், இந்த பூமியிலே நற்செயல்களை, புண்ணிய செயல்களை, தான செயல்களை, தர்ம செயல்களை செய்து கடவுளுடைய ராட்சியத்தை இந்த பூமியிலே கட்ட வேண்டும். கைதை செய்யணும். முந்தா நாள் ராத்திரி ஒரு 2:15 மணி இருக்கும். 4 ஊரை தாண்டி ஒரு பொண்ணு நினைச்சிடான்னா 2 பிள்ளைங்க, அந்த மாதிரி பிள்ளைங்க, அது அந்த மாதிரி ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று நடந்தே தூக்கிட்டு எங்கே வந்துட்டான்னு சொன்னால் இங்கே வந்துட்டா. 2:15 சாமி சாமின்னு எழுப்புறா. எனக்கு தண்ணி கொடுக்கல, தண்ணி தவமாக கடவுடான்னு எரிஞ்சு தண்ணியை கொடுத்துட்டு, என்னம்மா இந்த நேரத்தில், ஏன் என்ன ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, சண்டை வீட்டில் என்ன செய்ய முடியல, இருந்தால் கொண்டு போடுவாங்க, உயிரை தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு என்ன செய்ய, 2 குழந்தையை தூக்கிட்டு எப்படி தான் வந்தாலோ, எப்படி தான் சுமந்தாலோ, எப்படி தான் அந்த ராத்திரியில் நடுராத்திரியில் நடந்து வந்தாலோ தெரியலைங்க, வெறி தான். அப்போ இப்போ என்னம்மா செய்ய போகிற, எங்கேயாவது போய் என்ன செய்ய வேண்டிதான், கோயில் உலகத்தில் போய் என்ன செய்ய வேண்டிதான். அப்போது அதெல்லாம் கேட்கக்கூடாது, எந்த ஊர் ஏது ஊர்லாம் கேட்கக்கூடாது, நம்ம பக்கத்து ஊரில் தான் 4 ஊரை தாண்டி என்ன செஞ்சிருக்கா, 5வது இடத்துக்கு எங்கே செஞ்சுருக்கிறா. அப்போ இந்த 4 ஊர் இருக்குது, இந்த 4 ஊர்லேயும் என்ன இல்லை, அடைக்கலம் கொடுக்கறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, அன்பு செய்கிறதுக்கு என்ன இல்லை, எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அதனால் நான் அங்கேருந்து என்ன செஞ்சிட்டேன்னா இங்கே வந்துட்டேன். சரி ரைட், என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், காலையில் வரைக்கும் நான் தங்கிட்டு பஸ்ஸு வந்த உடனே நான் ஏறி போயிருக்கேன். காசு வச்சுருக்கியா, இல்லை. சரி எப்படி போவேன், கொலுசு இருக்குது, இந்த கொலுசு ஏன்னா அவன் அடிபட்டு உயிர் தப்பித்துக்கு நைட்டியோடு என்னச்சிறான். அப்போ பார்த்தேன், சரி உடனே பார்த்தேன், அப்போ திருநெல்வேலி போகணுன்னா 100 ரூபா பிள்ளைய வச்சுருக்கிறேன், 550 ரூபா, ஏன்னா சில்லற இல்லைம்மா காலையில் 550 ரூபாய் கையில் எடுத்து கொடுத்து ஒரு 3 நைட்டி எடுத்து மேரேஜ் வச்சுட்டு கடப்படாப்படாங்க, என்னது நைட்டிலாம் அப்படி. நான் சொன்னேன், சத்தம் போடாத, போகிற இடத்துல அவள் தங்குறதுக்கு உடுத்துறதுக்கு என்ன வேணும், துணி வேணும். அந்த பிள்ளைகளுக்கு அப்போ வந்து நம்ம கிடந்தால சின்னவா சைனா ட்ரெஸ்ஸை ஒரு 5-6 பிறக்கி இன்னும் நைட்டி எடுத்து கொடுத்து படுத்தாய், நீங்கள் உட்காந்துக்கிட்டு போகிறவங்க ஒன்று கட்டில் எடுத்து போட்டு அழகாக பாயை தலையிட்டு கொடுத்து நல்லா படுக்க வச்சு, சாப்பிட்டையா, அன்னைக்கு தான் ராணி தங்கச்சி மாப்பிள்ளை பண்ணும் முறுக்கும் கொண்டு வந்தார், அந்த பண்ணையும் முருகையும் தூக்கி கொடுத்து சாப்பிடும். தன் உயிரை போல எல்லா உயிர்களையும் நேசிக்கிற ஒரு மனிதனை ஆவிக்குரியவன் ஆத்மீயவாதி. கைதிகளை பார்ப்போம். இந்த 4 ஊர்லேயும் கோயில் இருக்குது, இந்த 4 ஊர்லேயும் கோயிலுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க, இதே ஜாதி இனத்தான் தான் எல்லாரும் 4 ஊருக்காரங்க இருக்கிறான். ஆனால் இவங்கள்ட்டெல்லாம் போனால் என்ன கிடையாது, நமக்கு என்ன கிடையாது, பாதுகாப்பு, உதவி என்ன செய்யாது, வராது. அப்போ நான் சொல்கிறேன், அப்போ தான் நினைக்கிறேன், இறைவா நீங்கள் எதுக்கு அனுப்பியிருக்கேன்னு தெரியல. அப்போ அதெல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சு படுக்க வச்ச உடனே அப்புறம் மேரேஜ் சிஸ்டர்கிட்ட கொஞ்சம் ஒரு சேலை இருந்தால் கொடுங்கன்ன உடனே இப்போ அவங்க நைட்டு அவங்க 3 பேரும் பேசி சேலை சட்டை துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து காலையில் 5 மணிக்கு என்ன செய்கிறா, நான் ஏறி போகிறேன். அப்போ தான் ஒரு ப்ரேயர் பண்ணேன். அப்போ தான் என்ன பண்ணேன்னா, இறைவா இனி இந்த பொண்ணுக்கு என்ன செய்ய, இந்த குழந்தைகளுக்கு என்ன வரக்கூடாது, குறைந்தது எதுன்னு செய்யக்கூடாது, இவங்களை பாதுகாக்க, மேன்மைப்படுத்த, உயர்த்த நீ நெஞ்சிருக்கிற சிலுவையில் எல்லா விளக்கரையும் செலுத்திட்டேன். இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பரலோகம் என்ன செய்வதாக. கைதட்டி செய்வோம். அதனால தான் ஆலயத்தில் கொண்டாந்து கூட்டுங்க, இங்கே ஆகாரம் இருக்கணும். யார் பசின்னு வந்தாலும், யார் உடை இல்லாமல் வந்தாலும், யார் உணவு இல்லாமல் வந்தாலும், யார் ஆதரவு இல்லாமல் வந்தாலும் இங்கே இறைவன் ஆதரவளிக்க வேண்டும். இறைவன் என்னோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும். அப்போது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனித உயிரை பார்க்கின்ற பொழுது இறைவனை பார்ப்பதற்கு சமமாக பார்க்கவே. இதுக்குள்ளே இந்த உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கிறார், அதான் ஆன்மாங்கிறது. நாங்கள் என்ன பார்த்தோன்னா,
இந்த பெண்ணுடைய இந்த உடலுக்குள்ளே கடவுளுடைய விலையேற பெற்ற ஆன்மா இருக்கிறது. கைதிட்டுகளை பார்ப்போம். அவள் நல்லவளா கெட்டவளா அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. அவள் உண்மை இல்லவளா புராணாங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, அவளுக்கு நல்லவளாக இருந்தாலும் சரி, கெட்டவளாக இருந்தாலும் சரி, அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா என்பது, அந்த ஆவி என்பது, அது இறைவனுடையது. இறைவனிடத்தில் இந்த உடம்புக்குள்ளே வந்தது. கைதிட்டுகளை பார்ப்போம். இந்த மனப்பான்மை, இந்த சிந்தை, இந்த ஒரு வழிநடத்தல் எந்த மனிதனுக்குள்ளே இருக்கிறதோ அந்த மனிதனுக்குள்ள தான் யார் இருக்கிறான்னா இறைவன் இருக்கிறான். இந்த இறைவன் இருக்கிறான்னு சொன்னால், இறைவன் தங்கி நானும் என் தந்தை ஒன்றா இருக்கிறோம், நான் செய்யவில்லை என் தந்தை செய்கிறான். இப்போ நான் இதைத்தான் சொல்கிறேன். இப்போ நான் செய்யலை, இதெல்லாம் நான் செய்கிறதுக்கு ஒன்றும் இறைவன் ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்கு, பராமரிப்பை கொடுப்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறார்னா நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், எல்லா மாயை, உறவுகள் மாயை, தாய், அதான் உலகத்தில் உள்ள இனிஷியாவ அவங்கள அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லையா, கூட பிறந்தவங்க இல்லையா, சொந்த பந்தங்கள் இல்லையா, ஊர் இல்லையா, ஜாதி இல்லையா, சனம் இல்லையா, அந்த அவங்க வழிபடக்கூடிய அந்த மத கோயிலுக்கு போகக்கூடிய அந்த மதத்துக்கு போகக்கூடிய மதத்தில் உள்ளவங்க இல்லையா? இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இதுதான் அப்போஸ் மனம் திரும்பியவர்கள், மனம் புதிதாக்கப்பட்டவர்கள், மனம் மறுரூபமாக்கப்பட்டவர்கள். இந்த ஆதி சபையிலே உள்ள அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், புனிதர்கள், இந்த சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாரும் தன்னுடைய உடைமையை கூட, தன்னுடைய உடையை கூட நிச்சயமாக கொடுத்து பிற உயிரை தன் உயிரை போல் நேசித்தவர்கள் தான் ஆவிக்குரியர்கள், ஆன்மீகவாதிகள். கைதிட்டுக்கணும் நல்ல கருத்து. இங்கேதான் ஆன்மீகம் என்ன செய்கிறது, இங்கேதான் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. இது மாதிரி 1000 சம்பவங்கள் சொல்லும். இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த ஒரு உதாரணம், அதாவது நம்ம வாழ்க்கை சும்மா போதிக்கிறது மட்டும் இல்லை, பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லை. யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், யார் வேணாலும் போதிக்கலாம், யார் வேணாலும் பாட்டு பாடலாம், யார் வேணாலும் ஆராதனை நடத்தலாம். இது இல்லை. ராணி சூப்பராக ஆராதனை நடத்தினாப்புல. நான் கூட இன்றைக்கி நினச்சது, இன்றைக்கி இதில் எடுத்து யூடியூப்பில் போட்டுக்கிறோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஆராதனை. அந்த வார்த்தைகள், அந்த ஆவிக்குரிய நிலை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஐயோ, நம்ம இப்போ கீழெல்லாம் இருக்கும், டக்குன்னு மேலே போனால் இருந்துச்சு கட்டாயிருவேன். அந்த ப்ரேயருடைய இதாயிருவேன். அப்போது இதெல்லாம் இல்லை ஒரு மனுஷனுக்கு. அப்போ தான் அந்த பார்க்குறேன், இவங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த பராமரிப்பை என்ன செய்கிறாங்க. இதை 2 கொரிந்தியர் தீத்து 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். தீத்து 2:12. சீக்கிரம். இன்னொரு ஆள் 2 கொரிந்தியர் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் அவபக்தியை லௌகீக இச்சைகளோடு வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவித்து, இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கக்கூடிய ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி, அந்த மகிமையின் இயேசுவினுடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பாசிங்க 2 கொரிந்தியர் 12. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல இருந்தபோது ஏவப்பட்டபடியே நீங்கள் ஊமையான விக்கிரகங்களுக்கு, சிலைகளுக்கு மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் போதும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:12 வசனம் போகும். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த உதவி செய்தல், உதாரத்துவமாய் கொடுத்தல், கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது.
நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே ஆவிக்குள் அமைதலா இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுபவித்ததுண்டு. மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் போதும் போதும் போதும். இதில் என்ன அடுத்த வாசத்துக்கே வந்தால் வரும். அதில் என்னென்னா கொடுக்கும் வள்ளல் தன்மை. நல்லா கவனிச்சுக்கணும். இதெல்லாம் யார் கொடுக்குறான்னா இறைவன். இந்த தன்மைகளோடு இந்த பண்புகளோடு நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தில் கனி கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்முடைய நடை, உடை, சொல், செயல், சிந்தனைகள், நம்முடைய தோற்றம், இது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த உலகம் இருக்கக்கூடிய காரியங்களாக இல்லாமல் அந்த தெய்வத்திற்குரிய இயேசு எப்படி வாழ்ந்தாரோ, அப்போஸ்தலர் எப்படி வாழ்ந்தாங்களோ, பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, இது போல் வாழ்கிறதற்கு நம் வாழ்க்கையை சீரமைத்து, இதுதான் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கிபி கிமு, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் வாழ்ந்த வாழ்க்கை இங்கே தான் நினைச்சிடன்னா அந்த ஆன்மீக வாழ்க்கை. அதனால் இந்த பிரபஞ்சங்கிறத நீங்கள் மெயினாக வச்சுக்கணும். இன்றைக்கி இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையை நாம் உதறி தரும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை தனித்து நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ரிஷிகள் எடுத்துக்கோங்க, மகான்கள் எடுத்துக்கோங்க, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாமே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எங்கே டெவலப்மெண்ட் பண்ணாங்கன்னா தனியாக உட்கார். அதனால் தனித்திரு, பசித்திரு, வெளித்திரு. இது ஆலயத்துக்குள்ள அதான் சொல்கிறேன். இந்த மத வழிபாடுகள் மத சடங்காச்சாரங்களில் போய் மாட்டாதீங்க. ஆவிக்குரிய பிள்ளைங்க அங்கே போக மாட்டாங்க. ஆவிக்குரிய பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க. நான் ரோமன் கத்தோலிக்கில் தான் என்ன ஞானஸ்நானம், உறுதி பூசுதல், சகல இதுவும் என்ன நடந்துச்சு. இதை அறியறதுக்கு முன்னாடி மனம் புதிதாகிறதுக்கு முன்னாடி அதில் போய் என்ன செஞ்சேன்னா மூழ்கி இருந்தேன். ஆனால் மனம் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் தனிமையிலே கடவுளோடு உட்கார்ந்து ஆராதித்து வழிபட்டு தொழுது நான் அவரை என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அவருக்கு சேவை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கைதை செய்வோம்.